AudioJungle. Life is composed by your decisions. தீர்மானங்கள் எனும் மாலைதான் வாழ்க்கை. தீர்மானங்கள் எனும் சின்ன 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 தீர்மானங்களால் கோர்க்கப்பட்ட ஒரு மாலை தான் நம்முடைய வாழ்க்கை. எப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம்? சூழ்நிலைகளை தவற விடுகிறோமா அல்லது தீர்மானிக்கிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது, ஒவ்வொரு பின்னடைவுகளிலேயும், ஒவ்வொரு செட்பேக்ஸில், ஒவ்வொரு எதிர்ப்புகளுக்குள்ளேயும் நன்மை என்கிற விதை எந்த அளவு பிரச்சனை இருக்கிறதோ அதே அளவு நன்மையும் அதற்குள் இருக்கிறது. ஈக்குவலண்ட் சீடு. எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவு பெரிய நன்மை அதற்குள்ளே இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்வார்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒன்று அழியுது, ஆனால் அழியிறது எனக்கு முக்கியம் இல்லை. நான் எதை பார்க்குறேன்? உள்ள ஒன்று என்ன ஆகுது? புதிதாகிறது. அதை நான் பார்க்கிறேன். மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக கன மகிமையை உண்டாக்குகிறது. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எங்க இருக்குன்னா, காண்கிறவைகளை பார்க்கிறதுனால தான் நம்முடைய பிரச்சனை இருக்கிறது. காண்கிறத பார்க்கறதுனால பிரச்சனை இருக்கிறது. எப்போ எனக்கு பிரச்சனைன்றீங்க? இப்போ என்னுடைய பிரச்சனைன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்களாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு ஒரு 100 பேர், ஒரு 50 பேர், 60 பேர் சேர்ந்து எனக்கு விரோதமாக புரட்சி பண்ணி புரட்சியாளர்கள் ப்ரொட்டஸ்டன்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க. அப்போது எனக்கு என்ன ஆகுது? பிரச்சனை ஆகுது. எதனால் எனக்கு பிரச்சனை ஆகுது? காண்கிற உங்களை பார்க்கறதுனால. அப்படி தானே? இப்போ 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 இது உங்களுக்கு புரியாது. இது ஏன் பிரச்சனை, அதனால் உங்களுக்கு புரியாது. உங்கள் பிரச்சனை எடுப்போம். ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. திடீர்னு ஒரு எர்த்குவேக்கோ அல்லது மின்சார கசிவோ ஏற்பட்டு அவைகள் நஷ்டமடைந்து விடுகிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போச்சே, எல்லாம் போச்சே. என்ன போச்சு? காணப்படுகிறவைகள் போயிருக்கிறது, காணப்படாதவைகள் இருக்கிறது. என்ன காணப்படாதவைகள்? எது காணப்படாதவைகள்? இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு முன்பு எந்த திறமைகளை உபயோகப்படுத்தினீர்களோ அந்த திறமைகள் எந்த தீயினாலும் அழிந்து போகிறதில்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் சம்பாதிச்சிங்களே, அந்த சம்பாதிக்கிறதுக்கு எந்த திறமை யூஸ் பண்ணீங்களோ, எந்த தாளந்து யூஸ் பண்ணீங்களோ அந்த தாளந்துகள் காணப்படாதவைகள். அவைகள் இன்னும் என்ன பண்ணல? அழிந்து போகவே இல்லை. அவைகள் அழிந்து போகவே முடியாது. அதை நான் பார்க்கும்போது, ஆஹா, இன்னும் மறுபடியும் என்னால் என்ன பண்ண முடியும்? இவைகளை செய்ய முடியும். காண்கிறவைகள் தான் அழிகிறது, காணாதவைகள் அழியாதது. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காண்கிறவைகள் அழியும். எதை பார்க்குறீங்களோ அதெல்லாம் அழியும். ஆனால் காணாதவைகளோ, எல்லாம் சொல்லுங்க, காணாதவைகளோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற திறமை, உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்து, உங்களுக்குள்ள இருக்கிற மனது, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் காணாதவைகள். இவைகள் நித்தியமானவைகள், அழிக்கப்பட முடியாதவைகள், அழியாதவைகள். ஹல்லேலூயா. புரியுதா? புரியலையா அப்போ உங்களுக்கு? அதனால தான் பவுல் சொல்கிறான், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா காண்கிறவைகள் அழிஞ்சு போகுது. எங்களுக்கு மறுபடியும் தெரியும், இதெல்லாம் காண்கிறது கொண்டு வந்ததே யாருது? நாங்கள் தான். காணாமல் ஒரு நேரத்தில் இருந்தது, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இங்கே காணக்கூடிய ஒரு பொருளை உண்டாக்கி வைத்தது நான் என்று சொன்னால், மறுபடியும் இது காணாமல் போனால் என்னால் மறுபடியும் என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல அதை கொண்டு வர முடியும். நான் அழிந்து போகவில்லை, உள்ளான மனுஷன் புதிதாக மாறிக்கொண்டே இருக்கிறான். இது நமக்கு புரியணும். நீதிமொழிகள் 24:10 வாசிங்க. நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பாருங்க, எப்போ சோர்ந்து போகக்கூடாது? நிறைய பேர் எப்போ சோர்ந்து போக மாட்டாங்கன்னா, எல்லாம் நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுறது இல்லை, சோர்ந்து போகிறதே இல்லை, நல்லா சந்தோஷமாக இருக்கிறது. ஆபத்து வரும்போது தான் தெரியுது, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியுது. ஆபத்து வரும்போது தான் உள்ளே என்ன சார் இருக்குன்னு தெரியுது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் நீ அந்த அளவுக்கு பலசாலியாக இல்லை, உன் பலன் குறுகினதாக இருக்கிறது. ஆபத்து காலத்தில் தான் ஒரு மனுஷன் யார் என்று தெரிய வருகிறது. பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவனை உருவாக்குவதில்லை, அவன் யார் என்று வெளிக்காண்பிக்கிறது.
ஆபத்து எல்லாம் கை வச்சிருங்க. ஆபத்து காலத்தில் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷனிலே நான் வல்லமையாய் பலப்படுகிறேன். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆபத்து காலமே வராதுன்னு நான் வாக்கு கொடுக்க மாட்டேன். ஆபத்து காலமே உங்களுக்கு வராது அப்படின்னு வாக்கு கொடுக்க மாட்டேன். வர வேண்டியதில்லை, ஆபத்து காலம் வர வேண்டியதில்லை. ஆனால் சில சமயத்தில் என்ன பண்ணலாம், வரலாம். வரும்போது நான் எப்படி இருக்க போகிறேன்னா, ஆபத்துகளை கண்டு சிரிக்கிறவனாக இருக்க போகிறேன்.